ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். வெல்கம் டு மை சேனல். இங்கே பாருங்கள் எங்கள் ஊரில் எப்படி இருக்குது கிளைமேட்டுன்னு. அப்படியே பாருங்கள், சுற்றிலும் அப்படியே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்க. நான் கீழே தான் துணி காய வைக்கலான்னு காய வச்சேன். கயிறு விழுந்துருச்சு. அதனால் இப்போ மேலே கொண்டு வந்தேன். மேலே கொண்டு வந்து பார்த்தா கிளைமேட் அவ்வளோ சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு. ரொம்ப நேரம் இங்கே இருக்கலான்னு தோணுது, ஆனால் கொசு நிறைய கடிக்கும். அதனால் கொஞ்ச நேரம் இருந்துட்டு கீழே போயிடுவேன். உங்கள் ஊர்லெலாம் கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள். டைம் இங்கே 6:30 மணி ஆயிடுச்சு. அப்படியே பனி மூடிட்டு இருக்க மாதிரியே இருக்குது பாருங்கள். எங்கள் ஊரை சுற்றியுமே மழை தான் இருக்கும். நான் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருக்கேன்ல, சுற்றியும் மழை தான் இருக்கும். எங்கள் ஊர் என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம், யாராவது ஒருத்தர். என்ன பார்க்குறீங்க? வீடியோவும் பார்க்க மாட்டேறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க, லைக்கு போட மாட்டேறீங்க, கமெண்ட்டும் போட மாட்டேறீங்க. பாருங்கள், அந்த பக்கம் பூரா மழை தான் தெரியுது உங்களுக்கு. அது ஃபுல்லாக மழை தான். சூப்பராக இருக்கும். அப்படி பாருங்கள், எல்லாம் குருவிங்க, நாரைங்க, காக்காங்க எல்லாம் போகுது பறந்து வீட்டுக்கு. சூப்பராக இருக்குது. அங்கே பெருமாள் கோயில் இருக்கும் அந்த மலை மேலே. இந்த பக்கம் மலை மேலேயும் ஒரு பெருமாள் கோயில் இருக்கும் பாருங்கள். இது எங்கள் ஊரில் இதுதான் ரொம்ப பெரிய மலை. அதில் அந்த அது என்ன முஸ்லீம் பண்ணுவாங்கள்ல, அது என்னப்பா அது உருசுன்னு சொல்லுவாங்கள்ல, அது அந்த மலை மேலே தான் பண்ணுவாங்க. அதனோட மலை பேர் சைபாஷா மலை. எங்கள் ஊரில் இருக்க மலை பேர் சைபாஷா மலை. அதில் கோயிலும் இருக்குது, மசூதியும் இருக்குது, ரெண்டுமே இருக்குது அந்த மலை மேலே. பார்த்திங்களா எவ்வளோ நல்லா இருக்குல்ல? பாருங்கள், இந்த பக்கம் பூராவும் மலை. அப்படியே சுற்றியுமே மலை தான் இருக்கும். எங்கள் ஊரை சுற்றியுமே மலை தான் இருக்கும். எங்கள் ஊர் என்னன்னு நீங்கள் கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சி சொல்கிறவங்களுக்கு 100 ரூபா பரிசு. யார் ஃபஸ்ட்டு சொல்கிறீங்களோ அவங்களுக்கு 100 ரூபா பரிசு. ஓகேவா? இன்றைக்கி நிறைய வேலை. எனக்கு 2-3 நாளாகவே மைண்டு சரியில்லை. நேற்று வேறு எங்கள் மூத்தார் பையன் இறந்துட்டார். அதனாலே சஷ்டி அன்னைக்கு பூஜைலாம் முடிச்சுட்டு சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு இந்த நியூஸ் வந்துச்சு. நான் போல் இந்த ஊர்னா அது ஈரோடில் தான் அவங்க இருக்கிறது. அவர் டெத் ஆகிட்டாங்க. அதனால் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு. என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அதே 2 நாளாக மைண்டே சரியில்லை. எதையுமே செய்ய பிடிக்கல, ஒரு மாதிரியாகவே இருக்குது. இன்னும் திருப்பி 3 மாதம் 4 மாதம் விளக்கு வைக்க முடியாது, சாமி கும்பிட முடியாது. அந்த பையனும் சின்ன பையன் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டான். அதே ரொம்ப மனசு சங்கடமாக இருக்குது. எங்கள் வீட்டில் தான் போயிட்டு வந்தார் நேற்று. இப்போ காரியம் 11 நாள் காரியம். அப்போ நான் போனோம். நானும் எங்கள் வீட்டுக்காரும் போவோம். இங்கே வீடு கட்டிகிட்ருக்காங்க எங்கள் வீட்டுக்கு முன்னாடி. இங்கே பாருங்கள், கீழே அவங்க 2 பேரும் படுத்துட்ருக்காங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள். சைலண்ட்டாக இருக்கும் எங்கள் தெருவு. சரி, எனக்கும் போர் அடிச்சிச்சுன்னா கூட மேலே எப்போயோ ஒரு டைம் தான் வருவேன். சரி, துணி காய வைக்கணுமேனு வந்தேன். துணியெல்லாம் காய வச்சுட்டேன். சரி, அப்படியே உங்களுக்கு ஒரு வியூ காட்டலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ. ரொம்ப மனசு சங்கடமாக இருந்ததுனால அப்படியே பேஜாராக இருக்குது எனக்கு. எந்த வேலையுமே செய்ய ஓட மாட்டேங்குது. இந்த மாதிரி தானே நம்மளுக்கு ஆகிடும். நம்ம வீட்டில் நம்ம குடும்பத்தில் ஏதாவது இந்த மாதிரி ஒன்று நடந்துட்டால் நம்மளால் எப்படி அதை எடுத்துக்க முடியாது இல்லையா? அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இன்றைக்கி உங்களுக்கு எங்கள் ஊரை சுற்றி நான் காட்டியிருக்கேன். யார் ஃபஸ்ட்டு எங்கள் ஊர் பேர் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு நான் 100 ரூபி அனுப்புவேன். ஓகேவா? ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்.